இன்றைக்கி பலா பிஞ்சை வச்சு மட்டன் பிரியாணி ஸ்டைலில் ஒரு வெஜ் பிரியாணி பண்ண போகிறோங்க. இதுக்கு ஒரு டம்ளர் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. பலா பிஞ்சை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உப்பு சேர்த்து நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 15 சின்ன வெங்காயம் 2 பச்சை மிளகாய் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நிலமாக கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இது கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் பேஸ்ட்டு இதில் அப்படியே சேர்த்து அதையும் நல்லா அந்த ரா ஃப்ளேவர் போக வதக்கிடுங்க. இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பலாக்காயை வச்சு நிறைய டிஷ் பண்ணலாங்க. பலாக்காயில் கோலா உருண்டை, அப்புறம் பலாக்காய் சாப்ஸ், இது மாதிரி நிறையா பண்ணலாம். இதுலேயே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையும் புதினாவையும் நல்லா கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 டீஸ்பூன் தயிரை நல்லா அடித்து வச்சுக்கோங்க, பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை அப்படியே இதில் சேர்த்துருங்க. இப்போ இதில் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற பலா பிஞ்சை அப்படியே இதில் சேர்த்துருங்க. இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. இதை லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், மசாலாலாம் ஒன்று சேர்ந்து நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு டம்ளர் தண்ணியும் ஒரு டம்ளர் தேங்காய் பாலும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதி வரணுங்க. நல்லா கொதி வந்து தலப்பலன்னு கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க அரிசியும் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து மேலே ஒரு டீஸ்பூன் நெய்யும் சேர்த்து மூடி போட்டுருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இடையில கிளறி விட்டுக்கோங்க. மூடி போட்டு வச்சாலுமே இடையில கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் தண்ணியும் சேர்ந்து நிற்குங்க. அந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை அப்படியே சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருங்க. இடையில கிளறி விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா பொலன்னு பிரியாணி ரெடியாக இருக்குங்க. இதை நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.